கம்ப்யூட்டர் அண்ட் இன்ட்ரடக்ஷன் 6th சயின்ஸ் டெட்டுக்கு தேவையான போர்ஷனை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபோன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக இருக்குது, அதாவது ஒரு டைலாக் ரைட்டிங் மாதிரி இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தேவை. ஸோ ஹாய் சலீம், ஐ saw your father coming with a பிக் பார்சல் எஸ்டடி. அதாவது நான் வந்து பார்த்தேன், உங்கள் அப்பா வந்து நேற்று ஒரு பெரிய பார்சல் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ வாட் இஸ் இட், என்ன அது டெலிவிஷனாக கேட்பாங்க. அதுக்கு வந்து சலீம் சொல்கிறான், இல்லை அது கம்ப்யூட்டர் மலர். ஸோ கம்ப்யூட்டர் இட்ஸ் வெரி டெக்ஸ்டைல் ஷாப்பிங் பில்லிங் அதெல்லாம் பண்ணுவாங்களே அதுதானே அப்படின்னு கேட்குறாங்க. மலர் அது டெக்ஸ்டைல் ஷாப்ஸில் மட்டும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன்ஸில், பேங்க்ஸில், ஏடிஎம்ஸில் எல்லாத்துலேயுமே போஸ்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி செல்வி சொல்கிறா. நான்சி, ஐ சீன் இட் மை ஸ்கூல்லேயும் பார்த்துருக்கோம். சலீம் ஒன்லி இஸ் இட் இன் அவர் ஸ்கூல்? நான்சி, ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ கம்ப்யூட்டர். நான்சி, father having computer without knowledge, I am sure that my father does not have computer. ஏன்னா அவருக்கு he has only mobile phone மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சலீம் சொல்கிறா, யுவர் ஃபாதர் மொபைல் ஃபோன் இஸ் ஆல்சோ லைக் எ கம்ப்யூட்டர் தான், மொபைல் ஃபோனும் கம்ப்யூட்டர் தான். நான்சி, ஹோ நோ சலீம், கிடையாது, நோ அப்படியெல்லாம் கிடையாது. மொபைல் ஃபோன் வந்து கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ண மீ கம்பேர்ட் வித், அதாவது கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலீம் வந்து சொல்கிறாரு, நான்சி யூஸ்வலி திங்க் கம்ப்யூட்டர் வந்து பிக் டிவி மாதிரி பாக்ஸ் அட்டாச் ஆகிருக்கும், ஆனால் கம்ப்யூட்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையும் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்பீடை வச்சு பண்ணுறாங்க. பட் பிக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஷ்ரிங்க் டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. செல்வி, லேப்டாப்ஸ், டேப்லெட்ஸ், அப்புறமா வந்து கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே வந்து எல்லாமே இப்போ கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு, அதாவது கம்ப்யூட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சலீம், ஆமாம், த சேம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸும் வந்துடுச்சு. சிவா, கம்ப்யூட்டர் உன்னோட ஹோமில் இருக்குது, வீட்டில் இருக்குது. சலீம், ஐ கேன் யூஸ், நான் ட்ரா பண்ணலாம், பெயிண்ட் பண்ணுவேன், ப்ளே பண்ணுவேன், கேம்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. செல்வி, மோர் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோ. சலீம், லிட்டில் தான் தெரியும் எனக்கு, என் அப்பா தான் அதை யூஸ் பண்ணுறாங்க ஆஃபீஸில். அண்ட் ஐ ஷுட் வெரி லிட்டில், அதாவது லேர்ன்ட் கம்மி தான் அப்படின்னு. ஆல் சில்ட்ரன் ஸ்டுட் அப் வென் த டீச்சர், அதாவது டீச்சருக்கு அந்த பிறகு எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து டீச்சர் என்ன போயிட்டுருக்குன்னு சில்ட்ரனை கேட்கும்போது சில்ட்ரன்ஸ் என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட்டரை பற்றி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் வந்து ஈகராக அதை சொல்கிறாங்க. யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு கேட்கறதுக்கு சார்லஸ் பேபேஜ், ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ கம்ப்யூட்டரை இன்வென்ட் பண்ணவர் யார், 19th century சார்லஸ் பேபேஜ், ப்ரொஃபஸர் ஆஃப் என்னது கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்ஸு. அவர் வந்து அனலாக் கம்ப்யூட்டரை உருவாக்குனார், அவரை தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா பீயிங் யூஸ்ட் இன் ஆல் கம்ப்யூட்டர்ஸ். அகஸ்டா ஆடா லோலேஸ் admired as the first programmer developed essential components of mathematical questions. தான் ஃபஸ்ட்டு அகஸ்டா ஆடா லவ்லேஸ், இவர் தான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணியிருக்காரு. நான்சி, இந்த டிவைஸ் வந்து பிஃபோர் கம்ப்யூட்டர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. டீச்சர் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து கம்ப்யூட்டரை வந்து ஒரு டூல் மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க, அதுவும் கேல்குலேஷன்ஸுக்கு தான் ஏர்லி ஸ்டேஜஸில். அதுக்கப்புறமா வந்து இந்த டிவைஸை கேல்குலேட்டர் ஃபார் கேல்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ அது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குட் கொஷின். கம்ப்யூட்டர் டு நாட் கம் டைரக்ட்லி ஃப்ரம் அபாக்கஸ்லேருந்து வரலை. ஸோ இது வந்து யூஸ் ஃப்ரம், அதாவது பிலாங்ஸ் டு 5th generation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஜென்ரேஷன்ஸ் இருக்குது, 4 more ஜென்ரேஷன் ப்ரீவியஸ் இருக்குது. ஸோ டீச்சர்ஸ் வந்து எஸ் நான்சி யூ ஆர் கரெக்ட். அப்புறமா சிவா சொல்கிறான், கம்ப்யூட்டர் 5 generations இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா வேக்யூம் டியூப் மாதிரி இருந்திருக்கு. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ஒரு டிரான்சிஸ்டார் மாதிரி இருக்குது செகண்ட் ஜென்ரேஷன். தேர்ட் வந்து அதாவது தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டாக இருந்திருக்கு.
அண்ட் 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து மைக்ரோ ப்ராசஸராக இருந்திருக்கு. 5th ஜெனரேஷன் தான் ஆர்டிஃபிஷியல் தட் இஸ் இன்டெலிஜென்ஸ். இப்போ இது 5 வகையாக கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் கம்ப்யூட்டர் எப்படி இருந்தது? வேக்யூம் டியூப், அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கூட கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வேக்யூம் டியூப், செகண்ட் ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டர், தேர்ட் ஜென்ரேஷனில் இன்டகிரேட்டட் சர்க்கியூட், 4th ஜென்ரேஷனில் மைக்ரோ ப்ராசஸர், 5th ஜென்ரேஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த டீச்சர் வந்து அதை திரும்பி நிறைய ப்ரெசன்ட் கம்ப்யூட்டர்ஸை பற்றி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி சொல்கிறாங்க. டீச்சர் அதோட இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க. மலர் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இந்த இன்ஃபர்மேஷனு ப்ராசஸ்ஸு அது எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது டேரெக்டாக நம்பர்ஸு ஆல்ஃபபெட்ஸு இமேஜஸை பற்றி. சார் தென் வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன்? டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா த ஃபார்ம் ஆஃப் ப்ராசஸ்டு டேட்டா அதில் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரும் இருக்குது. கமாண்ட்ஸ் இன் அ ப்ரோக்ராம்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கால்ட் சாஃப்ட்வேர். அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே தட் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர். 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டரில் 2 டைப் இருக்குது, ஆப்ரேட்டிங் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் வந்து லைனக்ஸு, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் வந்து விண்டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டீச்சர் வந்து சாஃப்ட்வேர் வந்து நம்ம கம்ப்யூட்டரை ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். ஸோ விண்டோஸ் அண்ட் லைனக்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் என்ன? விண்டோஸ் அண்ட் லைனக்ஸு அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது பர்டிகுலர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து பர்டிகுலர் சாஃப்ட்வேர் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். பர்டிகுலர் ப்ரோக்ராம்காக பார்க்குறதுக்காக இருக்கும். சாஃப்ட்வேர்ஸை பற்றி பெயிண்டிங், பிளானிங், தட் இஸ் கேம்ஸ், பிளேயிங் கேம்ஸ் அந்த மாதிரி. நான்சி ஸோ அபவுட் த கம்ப்யூட்டர் டுடே. இப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து டு ஒர்க் தட் இஸ் டு ஒர்க் இஸ் அ ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் ஹெல்ப்ஸ் த சாஃப்ட்வேர் அண்ட் ஒர்க் இன் த ஹார்ட்வேர் தானே. ஹார்ட்வேர் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம் வந்து சாஃப்ட்வேர். ஓகே. இப்போ டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு சென்ட் த கம்ப்யூட்டர், எக்ஸாம்பிள் கீபோர்டு, மவுஸு, இதெல்லாமே இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், இதெல்லாமே ஹார்ட்வேர்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்யூட்டர் டிஸ்பிளேடு, அவுட்புட் டிவைஸ். டிஸ்பிளே வெளியில் ஆகிறது வந்து அவுட்புட் டிவைஸ். அந்த சிபியூ இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ். மவுஸ் எல்லாமே, கீபோர்டு எல்லாமே இன்புட் டிவைஸ். அந்த கம்ப்யூட்டர் மானிட்டரில் தெரியுது இல்லையா, அது அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டரை பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஸோ ஆல் சில்ட்ரன்ஸ் வந்து தேங்க் பண்ணுறாங்க, டீச்சர் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போது ENIAC எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர். எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர். இன்டகிரேட்டார் அண்ட் கம்ப்யூட்டர். எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர். த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்து 1946 நம்ம விடுதலைக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ENIAC எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டா அண்ட் கம்ப்யூட்டர் 1946 ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் பர்பஸ் எதுக்கு? ஃபஸ்ட் ஜென்ரல் பர்பஸ்க்காக தான். ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் தான் ENIAC. ஃபஸ்ட்டு ஜென்ரல் கம்ப்யூட்டர் பர்பஸ் 1946 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ புக் பேக் கொஷின்ஸ். Who is the father of computer? Charles Babbage. Which of the following is another form of computer? Mobile. When was the first computer introduced? 1946. Who is the computer first program? Ada Lovelace. Correct. Ada Lovelace. Augusta Ada Lovelace are பேரு. Pick out the odd one flashcard. Data is a raw information. World first general purpose computer is ENIAC. Information is processed data. 5th generation computer has artificial intelligence. Computer is the device that uses the index number. Computer எந்த நம்பர் யூஸ் பண்ணுது? index number. State true or false. Computer is an electronic device. True. Isaac Newton invented computer. False. Computer can be calculated fast. True. Match the following. First generation computer நான் சொன்னேன் இல்லையா, அது அவங்க புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். First generation computer vacuum tube. Second generation computer transistor. Third generation computer integrated circuit. Fourth generation computer microprocessor. Fifth generation computer AI intelligence.
தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.